ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே மாறாதல் பக்தியோடு கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே, நீங்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு வருகிற வெங்கடேச திவ்ய சகஸ்ரநாமத்தின் ஆழ்பொருள் தாத்பரியம், அதிலே இப்பொழுது நாம் 371வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் பைஷ்மி பிரணய பாஷாவான் என்பது. உலகத்திலேயே ருக்மிணி கல்யாணம் ஒரு அற்புதமான கல்யாணம். உலகத்திலேயே முதல் காதல் கடிதம் எழுதப்பட்டது அப்போதுதான், நம்ம நாட்டை பொறுத்த மட்டும். அதாவது ருக்மிணி ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாள் ஒரு அந்தணர்கிட்ட. அந்த அந்தணர்கிட்ட 7 பாடல்கள் வடிவில் கடிதம் எழுதி அனுப்பிச்சாவும். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே என்று தொடங்கி அற்புதமான அமுதமான ஆழ்ந்த பொருளுடைய 7 பாடல்களோடு கூடிய காதல் கடிதம். அது காதல் கடிதம் என்றால் அது நிறையா பெருமை இருக்குது. ஒரு இளைஞனுக்கு காதல் கடிதம் எழுதினால் அதை பற்றி இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறது என்ன புனிதத்துவம் இருக்கப் போகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். புனிதமான தலைவி பிராட்டி ருக்மிணி எழுதியிருக்கிற கடிதாசு, புனிதனாக எம்பெருமானுக்கு கொடுத்தனுப்பிய கடிதாசு. அதனால் அதில் புனிதத்துவத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அது மேற்போக்காக ஏதோ ஒரு இளமை வேகத்திலே வந்த காதலிலே ஒரு காதலிக்கு எழுதியதாக அமையவில்லை. அது மேலே பார்த்தா அப்படி இருக்கும், உள்ளே ஆழ்ந்து பார்த்தால் அது ஜீவாத்மா பரமாத்மாவிடம் தன்னை ஒப்படைக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய பாடல்கள். ஜீவாத்மா ருக்மிணி தேவி, பரமாத்மா கண்ணபிரான். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் விண்ணப்பம் செய்கிறது, என்னை ஏற்றுக்கொள், என்னை வேறு யாரிடமும் காட்டி கொடுத்து விடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம்பொருள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் நம்மை யாரிடமும் காட்டி கொடுத்து விடக்கூடாது. யார் அவர்கள்? இந்த உலகத்து சிற்றின்பங்கள். இந்த உலகத்து இன்பங்களை காட்டி என்னை நீக்கிவிடக்கூடாது. நான் உன்னையே வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் என்னை நீ இந்த இடரிலிருந்து விடுவித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜீவாத்மா பரமாத்மாவிடம் பிரார்த்திப்பது
அந்த 7 பாடல்களில் உள்ள அடங்கியிருக்கு. பழைய காலத்தில் அந்த 7 பாடல்கள் உபன்யாசமே 10-15 நாள் பண்ணுவார்கள் உபன்யாசகர்கள். மக்களும் பொறுமையாக கேட்பார்கள். இப்போ அவசரகதி உலகத்தில் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஜீவாத்மா பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதல் படி தெரியுமா? ஸ்ரவணம், காதால கேட்பது. பரமாத்மாவை பற்றி ஆச்சாரியன் பக்கத்திலே காதால் கேட்பது ஸ்ரவணம். அப்புறம்தான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள்னு கேட்டதை மனனம் பண்ணுவது, ஆலோசனை பண்ணுவது, அதை வைத்து ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணுவது, அப்புறம் பகவானை பற்றிய தியானம் பண்ணுவது என்று மக்களுக்கு படிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் கேட்க வேண்டும். கேட்காமல் பரம்பொருளை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. சதாச்சாரியனிடம் இருந்து கேட்க வேண்டும். ஆகையால் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா என்று யாக்ஞவல்கிய பகவான் தன்னுடைய மனைவிக்கே உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார். ஆத்மாவை அரே ஸ்ரோதவ்யா, ஆத்மாவை பற்றி கேட்க வேண்டும் வரை அப்படின்னு மனைவிக்கு உபதேசம் பண்ணுறார் யாக்ஞவல்கிய பகவான் பிரகதாரண்யக ஒரு இடத்துல. ஸ்ரவணம் என்பது முதல் படியாகிறது. அப்படி ஒரு ஸ்ரவணம், உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னுடைய பெருமையை அறிந்து கொண்டு உன்னிடம் ஈடுபட்டேன் என்று ருக்மிணி தேவி அதே படி அழகாக சொல்கிறார். இப்படி பல விஷயங்கள் அந்த 7 பாடல்களிலே அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட காதல் கடிதம் ராமனுக்கு சீதை எழுதவில்லை, வேறு எந்த அவதாரத்திலும் கிடையாது. அது திருவேங்கடமுடையான் கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது மட்டும் ஏற்பட்ட நிகழ்ச்சி. ஆகையினால்தான் நாரத பகவான் அதை மெச்சி சொல்கிறார். பீஷ்மக ராஜாவின் புதல்வி பைஷ்மி ஆகிய ருக்மிணி தேவி பிரணயத்தோட காதலோடு எழுதிய காதல் மொழி, அந்த காதல் மொழி கடிதாசுக்கு உரியவனாக இருந்தவன். இங்கே சில பேர் சொல்கிறாங்க ருக்மிணி ஒன்று கடிதாசு எழுதி தந்தான்னு எங்கே சொல்லியிருக்கார். சும்மா இந்த காலத்து இளைஞர்களை கவர்வதற்காக லவ் லெட்டர்னு ஒன்று போட்டு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. அவள் அந்த அந்தாண்டர்கிட்ட சொன்னால் அந்த விஷயத்தை, அந்த அந்தாண்டர் போய் துவாரகையில் கிருஷ்ணர்கிட்ட சொன்னார். இப்படி கூட சிலர் சொல்கிறார்கள். சில சமயத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு மாறுபட்ட கருத்துடையவன் என்று சொல்வதிலே பேருக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விதமான கித்தாப். அது அப்படி சொல்வதில் பயனில்லை. ஏனென்று கேட்டால் அவளே வரைந்தெடுத்த கடிதம் தான் கொடுத்துருச்சிருக்காங்க. அதைத்தான் அந்த எடுத்துன்னு வந்திருக்கார். அவருடைய டியூட்டி அவள் கொடுத்த கடிதத்தை அவனிடம் கொடுப்பது. ஆச்சாரியன் ஜீவாத்மாவின் விண்ணப்பத்தை பரமாத்மாவை செவிசாய்க்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணுவது. அதை அவர் செய்துவிட்டார் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த அந்தனர். ஆனால் ருக்மிணி தேவி கடிதம் தான் எழுதி கொடுத்தார். அதனால் கடிதம் எழுதி கொடுத்ததே அது கடித மொழி, காதல் மொழி. அதனால் பிரணய பாஷை என்கிறார் யார்? நம்ம நாரத பகவான். ஏன்னா திரிலோக சஞ்சாரி அவர். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் சின்ன வயதில் ஐடியல் இந்தியன் டெட்டனேட்டர்ஸ் லிமிடெட் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் செக்ஷனில் வேலை செஞ்சேன். என் வாழ்க்கையை ஆரம்பித்தது ஜேகே சிந்தட்டிக்ஸில் ஒரு 45 நாள் 50 நாள் வேலை செஞ்சேன் ஆஃபீஸர் ட்ரெயினியாக. அதன் பிறகு டால்மியா சிமெண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியன் அப்ரெண்டிஸாக 15 மாதம். அதுக்கப்புறம் 7 மாதம் இந்தியன் டெட்டனேட்டர்ஸ் ஹைதராபாத்தில். இப்படி 1.5 + 7 8.5 8.5 + 15 23 மாதம், ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நான் தனியார் துறையில் வேலை செஞ்சு அப்புறம் சர்க்கார் துறைக்கு வந்தேன். அதனால் பல அனுபவங்கள் எனக்கு இருந்தன, பல அட்வான்டேஜும் இருந்தது. அப்போது இந்தியன் டெட்டனேட்டர்ஸ் லிமிடெடில் ஒரு வெல்டர், கேரளா வெல்டர், அவர் என்கிட்ட சொல்வார், ஒரு 15 சென்டென்ஸ் வார். மை பிரேம் கர்த்தாகும், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கார்த்தால சொல்வார். வெல்டிங் மிஷின் கிட்ட வந்து வெல்டிங் ராடை கொடுத்த உடனே ப்ரேயர் மாதிரி சொல்வார். 14 சென்டென்ஸ் சொல்வார். என்ன அர்த்தம்? எல்லா சென்டென்ஸுக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு தான் அர்த்தம். அது இந்தியாவில் உள்ள பல லாங்குவேஜில் சொல்லுவார். ஏன்னு கேட்டால், எந்த ஊருக்கு போனால் இது மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சாமி, நீனும் தெரிஞ்சுக்கோ இதை. அது காதலுக்கு வேறு மொழி வேண்டாம், கண்ணோட கண் நோக்கினால் போகும். ஆனால் அந்த காதல் மொழி மட்டும் இருந்தாலும் சொல்லணுமோ இல்லையோ, அதற்காக நான் எந்தெந்த லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகணும் அதை கற்றுக்கிட்டது முதல்ல இதுதான். ஒரு பெண்ணை பார்த்தவாறே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும்.
அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். நல்ல வேளை அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணாமல் நிம்மதியாக அடி வாங்காமல் போயிடுச்சு, அது வேறு விஷயம். அவர் அப்படி தான் ஜாலியாக இருந்தார். இப்போ என்ன சொல்ல வரேன், இது எல்லா மொழிக்கும் அப்பாற்பட்டது காதல் மொழி. இது பாடி லாங்குவேஜ். பார்க்குற பொழுது பார்க்க மாட்டாதாங்க, பார்க்காத பொழுது பார்க்குற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இப்படி நிறைய சொல்கிறேன். நாரத பகவான் சொல்கிறார், இங்கே பார்க்கவே இல்லையே கிருஷ்ணன் ருக்மிணி, பார்க்காமலே நேசித்து தான் காதல் கதை எழுதிட்டா. அப்படிப்பட்ட சினிமாக்களும் அண்மையில் வந்திருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலேயே. இப்பொழுது ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆன்லைன்லேயே வந்து. ஆனால் கண்ணபிரானுக்கு அவள் எழுதின கடிதத்தை கண்ணன் ஏற்று வந்து அந்த கடிதத்துக்குரியவன் தான் என்று காட்டிய அந்த வரலாறை மனதிலே வைத்து பைஷ்மியனுடைய காதல் மொழிக்கு உரியவனானவன் என்று ஒரு திருநாமம் விட்டு மகிழறார் நாரதர். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவ்வளோ காதலோடு ருக்மிணி கடிதம் எழுதிதானே போய் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் துவாரகையில் குடியேறும் பொழுது ஒரு நாள் கிருஷ்ணன் சொன்னான், உனக்கு நான் தகுதி இல்லாத கணவன், இடையன், மாடு மேய்ச்சவன், நீ சக்கரவர்த்தியினுடைய பொண்ணு, உனக்கு எத்தனையோ பேர் காத்திருந்தா, நான் தகுதியற்ற கணவன், அதனால் பாவம் ஏதோ போனால் பொண்ணு கொடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு ருக்மிணியை சீண்டி பார்த்தான். ஊடல் வார்த்தைகள் சொன்னான். ருக்மிணி தேவி, ஆமாம் என்ன பண்ணுறது, தெரியாத்தனமாக மாட்டினுட்டேன், அப்போ மூளை வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கதையே மாறி போயிருக்கும். ஆனால் ஊழலை கலகமாக, ஊழல் தானே, ஊழல் தான் கூடலை இன்பமுடையதாக செய்யும். ருக்மிணி தேவி காலில் விழுந்து வணங்கிட்டான். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நீ சர்வேஸ்வரன், நான் இப்படி நினைப்பேன் நான். இது ஒரு நிகழ்ச்சி பாகவதத்தில் வருது. மற்றபடி ராமன் சீதை இப்படி கூடியதாக கிடையாது. அதையும் கண்ணபிரான் வச்சிருக்கான். ஏன்னா அவள் வாயால் இந்த வார்த்தைகள் உதிர கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு. அதுக்காகத்தான் இந்த திருநாமம் வருது, பைஷ்மி பிரணய பாஷாவான், ருக்மிணி தேவியுடைய காதல் மொழிகளுக்கு உரியவனாக இருந்தவன். இந்த இரண்டையும் சேர்த்து வச்சு ஒரு திருநாமமாக முதல்ல காதல் கடிதம், அதன் மீது ஊடல் சமயம் என்று இரண்டையும் ரசித்து நாரதர் சொல்கிறார். இப்படிப்பட்ட திருநாமத்தை நாம் ஜபித்தோமாகில் நமது தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ருக்மிணியாக அவதரித்த திருவேங்கடமுடையான தியானம், கண்ணபிரானாக அவதரித்த திருவேங்கடமுடையான தியானம் செய்யுங்கள். ருக்மிணியாக அவதரித்த பத்மாவதி பிராட்டியை தியானம் செய்யுங்கள். இந்த திருநாமத்தை ஜபியுங்கள். பைஷ்மி பிரணய பாஷாவதே நமஹா. இதுவரை நாம் சொன்ன இந்த பொருளுக்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். ஸ்ருத்வா குணாநிதி பிரேம பத்ரே த்விஜ சமர்ப்பிதே பைஷ்மி பிரணய பாஷாவான் பைஷ்மி பிரணய பாஷணாத் அதவா பிரணயாத் கலகம் பாஷணேனாச்சரந்தயா பைஷ்மி பிரணய பாஷாவான் மோதமாப்பிய விபுஸ்திதா. இதற்கு தமிழிலேயே விளக்கத்தை கேளுங்கள். பீஷ்மகரின் மகளின் பரிவு பாடல். கடித மொழியா காதல் கொண்டான், அல்லது அவளுடன் ஊடல் செய்து அவளின் காதல் மொழிதான் கொண்டான். பைஷ்மி பிரணய பாஷாவா நாமே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பைஷ்மி பிரணய பாஷாவதே நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.